ஒன்றுமே நீங்கள் குழம்ப வேண்டாம். நீங்கள் நினைக்கிறது எண்ணத்துக்கு ஒரு பலன் இருக்குது, செயலுக்கு ஒரு பலன் இருக்குது, பலனுக்கே ஒரு பலன் இருக்குது. பலனுக்கும் ஒரு பலன். இவைகள் தான். ஒரு இடத்துல நம்ம படித்தோம், ஏதோ ஒரு இடத்துல தண்ணி இல்லாத இடத்துல ஒருத்தர் ரொம்பவும் உயிருக்கு போராடுற நேரத்தில், தண்ணி தேவைப்படுற நேரத்தில் சிறுநீரை பேஞ்சு எடுத்து கொடுத்து காப்பாற்றிருக்கிறாங்க. இந்த செயலெல்லாம் பாவமா இல்லையா? அப்படின்னா அவன் நோக்கம் என்ன? அவனை காப்பாற்றணுன்னுது. பலன் என்ன? அவன் பிழைச்சது தான் காரணம். ஓகேவா? இன்னும் வேறு மாதிரி ஏதாவது சொல்லணுன்னாலும் சொல்லலாம். இப்போ எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் இருப்பாங்க. ஒரு காலத்தில் பிரசவம்லாம் நம்ம ஊருங்களெல்லாம் கிராமங்களெல்லாம் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் பிரசவம் பார்த்துருந்தாங்க, பெண்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ டிஜிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய கைனகாலஜிஸ்ட் வந்துட்டாங்க. அதுலேயும் வந்து ஆண்கள் நிறைய பார்க்குறாங்க. அந்த ஆண்கள் வந்து டாக்டராக இருக்காங்க. அந்த டாக்டருங்க வந்து பிரசவம் பார்க்குறாங்க, வேறு ஏதாவது வைத்தியம் பார்க்குறாங்க. இப்போ வந்து இதெல்லாம் நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியுமா? அதை ஒழுக்கக்கேடும் கிடையாது, அது சட்டவிரோதமும் கிடையாது, அது வந்து பாவமும் கிடையாது. அது அவங்களோட தொழிலாக போயிடுச்சு, தொழிலுக்கு பண்ணுற சேவையாக போயிடுச்சு. ஆக என்ன, அந்த பலன் தான் வேணும். காப்பாற்றிட்டாரா? தாயை செய்ய காப்பாற்றிட்டாரா? நல்லது நடந்துச்சா? டெலிவரி முடிஞ்சிச்சா? ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஆபத்துக்கு பாலன்ற ஒரு விதிவிலக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நாம் எப்பவுமே நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், நல்ல பலனே கிடைக்கணும். மிஸ் ஆனால் ஒன்றும் கவலை இல்லை. ஆக மொத்தத்தில் ரிசல்ட் என்னான்றது தான் நமக்கு. அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கர்மா சேருது. அவங்க பாதிக்கப்படாத ஒரு ஆள் பாதிக்கப்படலைன்னா அவங்களுக்கு புண்ணியங்கள் சேருது. அவங்க நல்ல விதமாக அவங்க பயனடைஞ்சாங்கன்னா அதுவும் வந்து புண்ணியத்தில் சேருது. அவங்களுக்கு தீங்கு நேர்ந்துருச்சுன்னா பாவத்தில் போய் சேரும். இவ்வளோதான் விஷயம். அடுத்தவங்களுக்கு அது கூட ஒரு விஷயம் இருக்குது. அதுலேயுமே சில இதெல்லாம் கவனிக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தீங்காக தெரியலாம், ஆனால் தர்மத்துக்கு உட்பட்டதாக இருக்கலாம். இப்போது ஜட்ஜ்மெண்ட் எழுதுகிறாரு வக்கீல். அவர் எழுதுறது வந்து ஒரு ஆளுக்கு பாதகமாக இருக்கும், ஒரு ஆளுக்கு சாதகமாக இருக்கும். இப்போ அவர் வந்து என்ன ஆகிடுவார் அப்படின்னா, அவர் தர்மத்தின் வழியிலே அவருடைய கடமையை செய்யும்போது அவருக்கு பாவம் அண்டாது, அவருக்கு பாவம் சேராது. புரியுதுங்களா? கடமையை மீறும்போது தான் பாவமே சேரும். கடமை செய்கிறவங்களுக்கு கடமையை மீறும்போது. ஒரு கொலைன்னு இருக்குது. அந்த கொலையில் பாருங்கள், எல்லாமே கொலையான உயிர் எடுக்கிற விஷயத்த வந்து எல்லாமே கொலைன்னு சொல்லுவாங்களான்னு பாருங்கள்.